சாப்பாட்டுக்கெல்லாம் தொட்டுக்க கத்திரிக்காய் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறது பார்த்தலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா போட்டு அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேயே எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூனு, தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோயும் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் அதில் வந்துட்டு கத்திரிக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலாவில். அதுக்கப்புறம் தோசைக்கல்ல சூடானது எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு கத்திரிக்காய் பீஸாக எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலேயே வந்துட்டு எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஆயில் இது வந்து கம்மியாக எடுத்துக்கணும். அதனால தான் ஆயில் ஸ்ப்ரே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதிலே கருவேப்பிலை தூவி விட்டு நல்லா வெந்துருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சுருங்கி போச்சு. அதுக்கப்புறம் இந்த சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நான் பருப்பு குழம்பு சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.